பொதுவா ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா அதுல வந்து குழந்தைய தர்மத்தை மீறுவா, பெரியவே தர்மத்தை இருக்கிறதுக்கு அவ புத்தி சொல்லுவா, அப்படிதான் இருக்கும். இங்க என்னன்னா பெரியவே எல்லாம் தர்மத்தை மீற முயற்சி பண்றா, ஆனா ராமர் தர்மத்தை வைக்கிறார் அவ்வளவு பேரையும். எம் பாலயசி தர்மம் தொன் நித்யாச்சரியமேன சபை ராகவ சாதுல தர்மத்வாம் அபிரக்ஷது. ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டார் கௌசல்யாவை. சொல்றா, நீ எந்த தர்மத்தை ரட்சிக்கிறையோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும், போயிட்டு வா அப்படிங்கிற கௌசல்யா சொல்றா. ஏன்னா இவன் எவ்வளவு திட விசுவாசத்தோட அந்த தர்மத்துல இருக்கிறது புரிஞ்சிருக்கு. இவரை மாத்த முடியாது, நம்மளும் கூட அழைச்சின்னு போக மாட்டார், ரெண்டுமே தெரிஞ்சதுனால சமாதானம் ஆயிட்டான். அப்பாவும் காப்பாத்தல உன்ன, அம்மாவும் காப்பாத்தல, பிதாஜிதமான சொத்து அதுவும் உனக்கு உபயோகம் இல்லை, சர்வத்தையும் நீ தர்மத்துக்காக தியாகம் பண்ற, அந்த தர்மமே உன்னை காப்பாத்துட்டோம் அப்படிங்கிற.